12ஆம் மாதம் ஆரம்பத்தில் நவம்பர் மாதம் முழுவதும் நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். இந்த வேலையிலையும் அந்த 7 திருச்சபையை நம்ம முடிச்சிருவோம். சரியா? அதனால நம்ம மறுபடியும் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 4 திருச்சபைகள் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கு 5வது திருச்சபை சர்டீஸ் என்ற திருச்சபையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சர்டீஸ் என்ற பட்டணம் வந்து ஆரம்பத்தில் இவர்கள் பட்டணம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டணமாக இருந்தார்கள். அவர்கள் இருந்த அந்த பகுதியில் இந்த சார்டிஸ் என்ற பட்டணம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக காணப்பட்டது. ரொம்ப பிரதமர் ரொம்ப ஃபேமஸ் என்ன சொல்லுவாங்க? ஆமா, சரியா? அப்படிப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது. ஆனா போகிற காலகட்டத்தில் என்ன நடந்தது? அது அப்படியாக அவங்களோட முக்கியத்துவம் வந்து அந்த பகுதியில் அப்படியாக அவர்கள் இழந்து போக ஆரம்பித்தார்கள். அந்த பட்டணம் அதுக்கப்புறம் அப்படியாக அமைதியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு யாருக்கும் தெரியாம அப்படியே அமைதியான ஒரு திருச்சபையாக அது போயிடுச்சு. ஆரம்பத்துல யுத்தத்துக்கு போகிற ஒரு பட்டணமாக இருந்தது. மிலிட்டரி கேம்ப் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க வைத்திருந்தார்கள். அப்புறம் ரொம்ப பிசினஸ் செய்கிற ஒரு பட்டணமாக இருந்தது. அதெல்லாம் ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அந்த காலகட்டம் மாறினதுக்கு பிறகு அப்படியே ரொம்ப அமைதியான ஒரு பட்டணமாக அது ஆரம்பித்தது. நிறைய பிசினஸ் அங்க இல்லை, வெறிச்சோடி அப்படியாக அமைதியான ஒரு பட்டணமாக அது போக ஆரம்பித்தது. அதே போலதான் இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுறாங்க. என்னன்னா, ஆரம்பத்துல நீங்க ரொம்ப முக்கியமா இருந்தீங்க, ஆரம்பத்துல ரொம்ப பிஸியா இருந்தீங்க, ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமாக இருந்தீங்க. பட்டணத்துக்கு வரும்போது ஐயோ சார்டிஸ் பட்டணம் பெரிய ஒரு முக்கியமான ஒரு பட்டணம் அப்படியாக இருந்தீங்க. ஆனா இப்ப அந்த பட்டணம் எப்படி அமைதியாக போய் அந்த பட்டணத்தோட முக்கியத்துவம் எல்லாம் காணப்படுதோ அதே போலதான் அந்த திருச்சபையும் ஆரம்பத்துல நீங்க இருந்த அந்த வேகம், அந்த வாஞ்ச, அந்த பாரம், அந்த முக்கியம், ஆண்டுக்கு உண்மையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியாக அமைதியாக போய் குளிர்விட்டு போன ஒரு சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு சொல்கிறார். தேவஜனமே, அப்படின்னா என்ன தெரியுமா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க? ஒரு ஆள் தூங்கி கொண்டு இருக்கிறப்ப பாரு போன மாதிரி தூங்குறான். கேட்டிருக்கிறீங்களா? எல்லாருமே ஒண்ணு கேட்டிருப்போம் இல்லை சொல்லியிருப்போம். நான் சத்தம் போன மாதிரி தூங்குறான், முழிச்சிருக்கானா செத்துட்டானா? நேற்று கூட எங்க அப்பா பார்த்து சொன்னார், என்னைய பார்த்து கிடையாது, வீட்டு நாயை பார்த்து. செத்துருச்சா வீணோடி இருக்குதா அப்படியே நேரம் தூங்கிட்டு இருந்துச்சு. சரியா? சில நேரத்தில் அப்படிதான் முழிச்சிருக்கோமா தூங்கிட்டு இருக்குமான்னு தெரியாது. அழுக்கும் தூங்கும், ஆனா வீடு இருக்கும் தானே. ஆமா தானே, மூச்சு இருக்கும் தானே. ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரெண்டாவது அது தூக்கம். இரண்டாவது கோமா ஸ்டேஜ். கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்கள் வீரோடி இருப்பார்களா செத்து போயிருப்பார்களா? வீரோடி தான் இருக்கிறார்கள். நம்ம கேட்கறது, நம்ம பேசுறது அவர்களுக்கு விளங்கும். அதனாலதான் பேட்டு என்ன சொல்லுவாங்க? உற்சாகமான வார்த்தைகள் பேச சொல்லுவாங்க, உற்சாகப்படுத்துற வார்த்தை வசனத்தை வாசிக்க சொல்லுவாங்க, ஜெபிக்க சொல்லுவாங்க. சிலத்தை ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கண்ணுல இருந்து தண்ணி வரும். நர்ஸ்ல யாராச்சும் வந்தீங்கன்னா, டாக்டர் யாராச்சும் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இந்த தூக்கமா இருந்தாலும் சரி, இந்த ஐசியூல கோமாவா இருந்தாலும் சரி, சிசியூல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் சாவ கிடையாது. ஆனா சாவர மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம தானே மூச்சு பேச்சு இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். இன்னைக்கு நிறைய நேரத்துல திருச்சபையும் எப்படி இருக்குது? அப்படிதான் இருக்குது. எந்த சூழ்நிலையில இருக்குது? செத்த போன மாதிரி தூங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலையும், இல்லைன்னா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இந்த சார்டிஸ் திருச்சபைக்கு அதுதான் சொன்னார். எப்படி உங்க பட்டணம் ஆரம்பத்துல நல்லா ஜெயின்னு இருந்துச்சோ, அப்புறம் அப்படியே அமைதியா ஒண்ணுமே இல்லாம போனுச்சோ, திருச்சபையும் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தீங்க. ஆனா இப்ப எப்படி போயிட்டீங்க? தூங்குற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு அவர் சொல்லுகிறார். அப்ப தூங்குற திருச்சபையாக இருக்கக்கூடாதுன்னா திருச்சபைகள் என்ன செய்யணும்? பலவீனமாக இருக்கக்கூடாதுன்னா திருச்சபை என்ன செய்யணும்? அதுக்கு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியமும் தூக்கத்திலிருந்து என்ன பண்ணோம்? எந்திரிக்கணும், தெளிவாகணும். தூக்கத்திலிருந்து எழுதி எந்திரிக்கணும். அதே மாதிரி இன்னும் சத்தம் போனதே படுத்து கிடந்தா பாக்குறவன என்ன சொல்லுவான்? சத்தம் போன மாதிரி தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? எந்திரிக்கணும். we must wake up. so the weak church, பலவீனமாக இருக்கிற திருச்சபை முதலாவது எந்திரிக்கணும். தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள் பலவீனமாக இருப்பார்கள். ஆமாவா இல்லையா? அதனாலதான் பேதுருக்கு இயேசு பார்த்து சொன்னாரு, நீனே
இருக்கு. ஆமாதானே? இப்ப தூங்குறவர்கள் என்னைக்குமே பலவீனமாக இருப்பார்கள். அப்படின்னா திருச்சபையும் இன்னைக்கு பலவீனமா இருக்கக்கூடாது. அது முதலாவது எந்திரிக்கணும். திருச்சபை எந்திரிக்கணும். The church must wake up. சரியா? எந்திரிக்கும் போதுதான் ஆவிக்குரிய ரீதியிலும் அவர்கள் எந்திரிச்சு பலனாக இருக்க முடியும். வாசிப்போம் 1வது வசனம். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவனாக இருந்தாலும் செத்தவனாக நீ இருக்கிறாய். அதுதான் நான் சொல்லினேன். எப்படி இருக்கிற? செத்த பொணமாக இருக்கிறேன் என்று சொல்லி சார்டிஸ் திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு திருச்சபை முதல் காரியம் நம்ம எந்திரிக்க வேண்டும். நம்ம எந்திரிச்சு ஆண்டவருக்குள்ளார ஆவிக்குரிய ரீதியில் நம்ம என்ன பண்ணணும்? எந்திரிச்சு ஆண்டவர் வைத்திருக்கிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவஜனமே, ஆண்டவர் திருச்சபை செத்த திருச்சபையாக இல்லைன்னா ஒரு கோமா ஸ்டேஜ் சாவ கிடக்கிற ஒரு திருச்சபையாக ஆண்டவர் பார்க்க ஆண்டவர் விருப்பப்படலை. ஏனென்றால் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள், யோவான் 6வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரம் வசனம் 63 ஒரு ஆள் வாசிங்க. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவி உயிர்ப்பிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு யார் சார்டிஸ் திருச்சபை செத்த திருச்சபையாக இருந்ததுன்னா உள்ளார ஆவியானவர் இல்லை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். எபேசியர் புஸ்தகத்துல பவுல் சொல்கிறாரு, தூங்குறவர்களே எந்திரிங்க, ஓ ஸ்லீப்பர்ஸ் வேக் அப். தேவஜனமே, இன்னைக்கு ஆவியில நம்ம எந்திரிச்சிருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார் சார்டிஸ் திருச்சபையை பார்த்து, உயிரோடு இருக்கிறதுக்கு உனக்கு அறிகுறி இருந்தாலும் நீனும் சொந்தவனாக இருக்கிற. ஏன்னா உயிர்ப்பிக்கிறதுக்கு உங்களார ஆவியானவர் இல்லை. தேவஜனமே, இன்னைக்கு ஆவியில நம்ம உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளார ஆவியானவர் கிரியைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். உள்ளார ஆவியானவர் கிரியை செய்யணும். இன்னைக்கு ஆவியானவர் கிரியை செய்யலன்னா வேற ஏதாச்சும் ஒண்ணு கிரியை செய்யும். வேற ஏதாச்சும் கிரியை செஞ்சுச்சுன்னா அப்ப நம்ம சொந்த குணமாதாக நம்ம இருக்கணும். மூச்சு இருந்தாலும் மூச்சு விட்டாலும் நெஞ்சு துடித்து கொண்டு இருந்தாலும் உயிர் இருக்காது. தேவஜனமே, ஆண்டவர் பார்வையில நம்ம உயிர் உள்ளவர்களாக நம்ம இருக்க போறதே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, சார்டிஸ் திருச்சபையை நீ மூச்சு விட்டாலும் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை நீங்க கூடுனாலும் உங்க திருச்சபைக்குள்ளார நான் இல்லை, நான் இல்லாதனால செத்தவர்களாக இருக்கிறீர்கள். தேவஜனமே, செத்ததுக்கு ஒரு அறிகுறி என்ன தெரியுமா? வளர்ச்சி இருக்காது. யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்க்க சொல்ல, திருச்சபையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்ப கடைசியாக நம்ம சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆளுக்கு நம்ம ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம்? கடைசியா யோசிச்சு பாருங்க. சொந்தமா வந்தவர்களை பத்தி யோசிக்காதீங்க. நம்மளே தேடி போய் கண்டுபிடிச்சு சுவிசேஷம் சொல்லி வந்தவர்களை கடைசியா எப்ப ஞானஸ்தானம் கொடுத்தோம்? ஆண்டவர் கேட்கிறார். வளர்ச்சி இல்லைன்னா செத்தது தானே? ஆமா தானே? ஒரு காரியம் செத்துருச்சுன்னா வளர்ச்சி இருக்காது. ஆமா தானே? ஒத்துக்கிறீங்க தானே? அப்ப நம்ம வளரலன்னா அதுதான் ஆண்டவர் சார்டிஸ் திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பெந்தெகோஸ்து நாள் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆவியானவர் வருகிறார், திருச்சபை ஆரம்பமாகுது. திருச்சபை ஆரம்பத்துக்கு காரணமே யாராக இருக்கிறார்? ஆவியானவர். அன்னைக்கு 120 பேர் மேலேயும் அபிஷேகமாக அவர் இறங்கினது திருச்சபைக்கு ஆரம்பமாக இருந்தது. தேவஜனமே, ஆண்டவர் திருச்சபையை ஆவியில் ஆரம்பித்தார். எப்படி ஆதாமுக்கு ஆண்டவர் மண்ணிலிருந்து எடுத்துட்டு ஒரு ரூபத்தை வச்சுட்டு அவர் நாஸ்தில அவர் மூச்சு விட்டாரோ ஆதாமுக்கு உயிர் வந்ததோ, அதே போல திருச்சபைக்கு எப்ப உருவானது, திருச்சபை எப்ப உயிர் வந்தது? பெந்தெகோஸ்து நாள் ஆவியானவர் இறங்கும் போது. ஆமென். அந்த ஆவியானவரோட வழிநடத்தின அன்னைக்கு திருச்சபையில இல்லைன்னா அந்த திருச்சபை சொந்த திருச்சபை என்று சொல்லி நான் சொல்ல கிடையாது. தேவஜனமே, ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்கிறது. இப்ப முதலாவது பலவீனமாக இருக்கிற திருச்சபை முதலாவது தூக்கத்திலிருந்து எதிரிக்கணும், கண்ணை திறக்கணும். ஞாபகம் இருக்குது, வீட்டுல ஒரு தடவை சின்ன வயசுல கண்ணை தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்புனா ஏதோ உணர்வாங்க. திடீர்னு எந்திரிச்சிட்டே, சாவி எங்கடா? நானும் என்னடா சாவி கேட்கிறாரு,
இந்த நேரத்துல விடிய காலை 12 மணிக்கு தூக்கத்துல, ஏன்னா தெளிவா இல்ல, வளருவோம். இன்னைக்கு நிறைய நேரத்துல வாழ்க்கை அப்படிதான், தெளிவா இல்லாம இங்கேயும் அங்கேயும் பேய் கொண்டு இருக்குது. தேவஜனமே, முதலாவது எந்திரிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்திரிக்கணும். தேவஜனமே, எந்திரிக்கும் போது தான் மறுபடியும் அது உயிர் வருகிறதாக இருக்குது. இரண்டாவது, எந்திரிக்கும் போது தான், 2வது வசனத்தை வாசிங்க. விழித்துக்கொண்டு எந்திரி, விழித்துக்கொண்டு அடுத்தது ஸ்திரப்படுத்து. ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? ஸ்திரப்படுத்து, இருக்கிறதுல நீ என்ன பண்ணு, பலன் கொள்ளு என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். தேவஜனமே, நீங்க பாருங்க, எந்திரிச்சோனே, தூக்கத்துல எந்திரிச்சோனே நல்லா உற்சாகமாக இருக்குமா? எப்படி இருப்போம்? திரும்பி ஒரு 5 நிமிஷம் தூங்கலாமே யோசிப்போம். ஆமாதானே? ஏன்டா வேலை வச்சான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வைக்கலாமே. தூங்கியாலே ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? எந்திரிச்சோனே ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? இல்லையே. முகத்துல பார்த்தாலே தெரியும், குரலை கேட்டாலே தெரியும், பயப்படக்கு தான் எந்திரிச்சிருக்குது. ஆமாதானே? ஆண்டவர் சொல்றாரு, எந்திரிச்சு பலன் கொள். நீ நம்ம எந்திரிச்சு ஆண்டுக்குள்ளாக பலன் கொள்ளும். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஒரு மக செத்து கிடக்கிறார், வீட்டுல போய் பார்க்கிறாரு. தலிதா கவுன் அப்படின்றாரு, ஸ்ரீவனே எந்திரி என்று சொல்லுகிறாரு. எந்திரிச்சோடனே என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு யாருக்கு தெரியும்? நான் வேற எங்கேயும் அலுவலக கதை சொல்ல, பைபிளோட கதை தான் சொல்றேன். எந்திரிச்சோடனே என்ன சொன்னாரு இயேசு பார்த்து? சாப்பாடு கொடு. தேவத்தினுடைய எந்திரிச்சோம் அப்படிதான் இருக்கும். ஐசியூலையோ இல்லை எங்கேயாச்சும் தூக்கத்தை காலையில் எழுந்திரிச்சா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஏன்னா எந்திரிச்சோடனே பலன் பெறணும். ஆமா தானே? இன்னைக்கு இயேசு அதான் சொல்றாரு, இருக்கிறத ஸ்திரப்படுத்து. தேவதனமே, ஆண்டவருக்கு நம்ம கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை வைத்து, ஆசீர்வாதங்களை வைத்து, அதுல முதலாவது நம்ம பலன் கொடுக்கணும். இல்லாத காரியத்தை குறித்து யோசிச்சு கொண்டு, இல்லாத காரியத்தை கொண்டு புலம்பாம, இருக்கிற காரியத்தை வைத்து நம்ம சந்தோஷப்பட்டு அதுல முதலாவது பலன் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற, கொஞ்சத்துல விசுவாசமா இருக்கிறவனுக்கு நான் இன்னும் நிறைய காரியங்கள் நான் கொடுப்பேன் என்று சொல்லி, இருக்கிறத வைத்து நம்ம பலன்படுவோம். இருக்கிற ஊழியங்களை வைத்து நம்ம பலப்படுவோம். அது கொடுக்கிற ஊழியமா இருந்தா அதுல நம்ம தொடர்ந்து கொடுப்போம். பலப்படுத்துகிற ஊழியமா இருந்தா சரி, மற்றவர்களை பலப்படுத்துவோம். உற்சாகப்படுத்துகிற ஊழியமாக இருந்தாலும் உற்சாகப்படுத்துவோம். திருசபையில அருள் எல்சிசியில உக்ரான குழுவினர் ஒரு சின்ன ஒரு ஊழியர்கள் ஸ்டீவட்டாக வைத்திருந்தாலும் பரவாயில்ல. எல்சிசி கூடும்போது நேரத்தை வந்து உட்கார்ந்துருப்போம், நம்ம ஆலோசனைகளை கொடுப்போம். எதாக இருந்தாலும் சரி, பூ வைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஜோடிக்கிறதாக இருந்தாலும் சரி, முன்னாடி டெம்பரேச்சர் செக் பண்றதாலும் சரி, எல்சிசி பார்க்கறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறதுல நீ முதலாவது பலனடி, இருக்கிறதுல நீ முதலாவது உயிர் பெறு, இருக்கிற செய்யற காரியத்துல நீ முதலாவது உயிரோடு இரு. தேவஜனமே, ஆண்டவரை நம்ம கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பலன் எடுத்துக்கொள்வோம். ஆமென், ஆமென். ஏன் இதை ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, இன்னைக்கு நிறைய நேரத்துல எல்லாமே ட்ரெடிஷனாக மாறிக்கொண்டு இருக்குது, எல்லாமே சடங்காச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்குது. இதுதானே, எப்போதான் செய்யறது தானே, எப்போதான் பண்றது தானே. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். யூதர்கள் பண்ண தப்பு அதுதான், எல்லாமே சடங்காச்சாரம். நீங்க ஆண்டவர் சொல்கிறார், அதுல உயிரே கிடையாது. 8 மணிக்கு ஆராதனைக்கு வந்துடணும், சரி குளிச்சாச்சு காலையாச்சு ஆராதனைக்கு வந்து உட்காரணும், எப்போதான் வர்றது தானே அப்படின்னு நம்ம என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு போச்சு. ஒவ்வொரு நாளும் புதிய பாரம், புதிய தாகம் இருந்ததுல வரும். ஒவ்வொரு நாளும் புதிய பாரம், புதிய தாகம் இருந்ததுக்குள்ளாக வரும். ஆண்டவர் சொல்கிறார், இருக்கிறது பலன் கொண்டு என்று சொல்லி. தேவஜனமே, முதலாவது என்ன பண்ணணும்? தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். ஆமென். எந்திரிக்கும் போது அதுல நம்ம பலன் கொள்ளணும். எந்திரிக்கிறது மட்டும் இல்லை, ஏன்னா நிறைய பேர் எந்திரிச்சோட திரும்பி ஒரு 5 நிமிஷம் தூக்கணும்னு சொல்லி 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிப்பாங்க. ஆண்டவர் அதை கேட்க கிடையாது, எந்திரிச்சு பலன் கொள். இன்னைக்கு ஆவியில நம்ம எந்திரிச்சு தெளிவாகி அதுல நம்ம பலன் கொள்ளணும். திருப்பி கொள்ளுங்க, நீதிமொழிகள் 20வது அதிகாரம் வசனம் 13. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் வசனம் 13. தூக்கத்தை விரும்பாதே. ஆமா.
ஆமென். தேவஜனமே பாருங்க, நீதிமொழிகள் எழுதினவர் சொல்லுகிறாரு, நீ தூக்கத்தை நீ விரும்பாத. தூக்கத்தை நீ விரும்பினா என்ன ஆகும்? ஆமா, முடிஞ்சு. இங்கிலீஷ்ல பாவர்ட்டின்னு போட்டிருக்குது, வெறுமை. நீ கண்ணை தெரிந்து பார், முடி. ஆவிக்குரிய ரீதியில நம்ம தூங்குனது போதும். ஆவிக்குரிய ரீதியில தூங்கி கொண்டு இருந்தோம்னா ஆவிக்குரிய என்ன நடக்குமா? வெறிச்சல்கள் வரும், வெறிச்சலோடி போயிருவோம். ஆவிக்குரிய கண்களை திறந்து பார். திறந்து பார்க்கும்போது ஆண்டு முன்னாடி என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆவிக்குரிய கண்களோட நம்ம பார்ப்போம். என்னையும் சேர்த்துதான் இந்த ஆண்டு திருச்சபைக்கு ஆண்டு என்ன வைத்திருக்கா? ஆவிக்குரிய கண்களை பார்ப்போம். ஆவிக்குரிய கண்களை விழித்திருப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பாங்குன் பாக்கி, அடுத்தது என்ன பண்ணுவோம்? கோசோகி, அடுத்தது சுச்சி மூகா. இரண்டாவது காலை எழுந்திருச்சா என்ன பண்ணுவோம்? வாஷ் அப் பண்ணுவோம். ஆமா தானே? சோ முதல் காரியம் வேக்கா, இரண்டாவது வாஷ் அப். ஒன்னாவது விழித்திரு, இரண்டாவது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னு தெரியலையே, குளின்னு சொல்ல முடியாது. சரியா? சுத்தம் பண்ணு வச்சுக்கோங்க. சரியா? பாங்குன் பாக்கி, கோசுகிக்கு, சுச்சி மூக்கா. எதுக்கு சுச்சி மூக்கா பண்றோம்? தெளிவாகிறதுக்கு. ஆண்டவர் நீங்க அந்த தெளிவை கேட்கிறார். ஆண்டவர் நீங்க அந்த தெளிவை கேட்கிறார். எங்கேயும் வந்து சொல்லுது, இப்ப வசனத்தை நம்ம பார்க்கும்போது தெளிவாக தெரியும். தேவஜனமே வாசிக்க 3வது வசனத்தை. நினைவு கூறு, ரிஃப்ரெஷ் பண்ணு. இந்த வார்த்தை நம்ம மறுபடியும் நம்ம இந்த ரிமெம்பர், இந்த ரிஃப்ரெஷ் வார்த்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புதுப்பிதி, உன் சிந்தனையை புதுப்பி, உன் சிந்தனையை புதுப்பி. ரிமெம்பர் பேக், ரிஃப்ரெஷ் யுவர் மைண்ட். அதுக்கான காலையில எழுந்திருச்சு குளிக்கிறோம். எதுக்கு? மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு. இன்னைக்கு நிறைய நேரத்துல குளிக்காமலாம் ஆளு வேலைக்கு போகிறவர்கள் பாருங்க. சரியா? தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க. சரியா? நீங்க மட்டும் போனா பரவாயில்ல. சரியா? பக்கத்துல இருக்கிறவங்களையும் நம்ம சாவடிச்சிடக்கூடாது. சரியா? காலேஜ்ல படிக்கிற இடத்துலயும் அப்படிதான். நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம குளிச்சு நேரத்தோட போனோம்னு பார்ப்போம். பக்கத்துல ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பான். 8 மணி கிளாஸ், 7:55 எந்திரிச்சிட்டு பல்ல கூட ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க. காசை பிரஷ் தேய்ச்சிட்டு அப்படியே போயிருது கிளாஸ்க்கு. அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆவிக்கு ரீதியும் அப்படி செய்யக்கூடாது. சரியா? என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். என்னைக்குமே ஆவியில புதுமையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். சிந்தித்து பார், எங்க இருந்த, எப்படி இருந்தன்னு சொல்லி 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறாரு. நீ மறுபடியும் வாசிக்க 3வது வசனத்தை. எதை அவர் சிந்தித்து பார்க்க சொல்றாரு? வாசிக்க. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கேட்ட சத்தியத்தை நீ நினைவு கூறு. Refresh the gospel that you have heard. நீ கேட்ட சத்தியத்தை நீ நினைவு கூறு. இன்னைக்கு எந்த சத்தியத்தை நம்ம கேட்டுக்கிறோம்? யாராச்சும் வேற சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறீங்களா? எல்லாமே ஒரே சத்தியத்தை தான் கேட்டுக்கிறோம். இயேசு எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், 3ஆம் நாள் எனக்காக அவரு உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் எனக்காக வரப்போகிறார். இதை தவிர்த்து வேற யாராச்சும் சத்தியத்தை கேட்டு இருக்கிறீங்களா? இல்லதானே? ஆவியானவர் சொல்லுகிறார், அதை நீ உயிர்ப்பி. நீ கேட்டு நீ பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நீ மறுபடியும் சிந்தித்து பார், யோசித்து பார். Refresh your mind, refresh the gospel that you have heard. நீ கேட்ட சத்தியத்தை நீ மறுபடியும் யோசிச்சு பாரு என்று சொல்லி தேவஜனமே ஆவியானவர் நீங்க சொல்கிறார். ஆவியானவர் நமக்கு கொடுத்த அந்த சவால், ஆண்டுக்காக உண்மையா வாழணும் என்று கொடுத்த அந்த சவால் என்னைக்குமே நம்ம சிந்தனையில புதிதாகவே, அது ரிஃப்ரெஷ் ஆக புதிதாகவேயான ஒரு காரியமாக நம்ம சிந்தனை எழுதி கொண்டே இருக்கணும். யார் நிறைய நேரத்தில் குளிர் விட்டு பேருந்து தெரியுமா? அந்த வாரம், அந்த வாஞ்சை, அந்த தாகலாம் மறிந்து போயிருது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், அது உன் சிந்தனையில என்னைக்குமே புதிதானதாக இருக்கணும். இட் மஸ்ட் பி ஆல்வேஸ் ஃப்ரெஷ் இன் யுவர் மைண்ட். காலையில எந்திரிச்சோடனே கண்ணனை பார்த்து எப்படி பல்லு வலிக்கி குளிக்கிறது 5 நிமிஷம் இருந்தாலும் 1/2 மணி நேரம் கிளம்புறோம். அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மை இல்லை. ஆண்டவர் எனக்காக நீங்க செய்திருக்கிறேன், அதுக்காக நன்றி. அது என்னைக்குமே மண்டையில ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். மார்க்கெட்டுக்கு கடைக்கு போகும்போது பழைய கோழி வாங்குமா, புது கோழி வாங்குமா?
என்ன ஆகும்? பழைய மீன் வாங்குமா, புது மீன் வாங்குவோமா? சரியா? ராஜா கிட்ட கேட்டா அவங்களாம் ப்ரொஃபஷனல், பார்த்தோன்னே எது புதுசு எது பாலிசி கண்டுபிடிச்சிருவாங்க. அசோகனுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பழசு வாங்குவோமா, புதுசு வாங்குவோமா? புதுசு தானே வாங்குவோம். ஆண்டு மட்டும் பழசு எதிர்பார்க்கலாமா? ஆண்டு மட்டும் பழசு எதிர்பார்க்கலாமா? தேவஜனமே, ஆண்டவர் அதை கேட்கிறார். ரிஃப்ரெஷ் த காஸ்பல் தட் யூ ஹேவ். நீ கேட்ட சத்தியத்தை நீ அன்னாடிக்கு நினைவு கொள். தேவஜனமே, அதை நம்ம அன்னாடிக்கு நினைவு கொள். ஒருத்தர் சொன்னார், யார் சொன்னார்னு தெரியல, ஆனா அது ஒரு வாரமா என் மண்டையில ஓடிக்கொண்டு இருக்குது. வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்குதான் நான் கடைசியா, இன்னைக்குதான் கடைசினா நான் வாழ்கிற வாழ்க்கையிலே கடைசி நாள். இந்த கடைசி நாள நான் ஆண்டுக்காக என்ன செய்ய போறேன்னா அதை நான் செய்யணும் என்று சொல்லி சிந்தனையில ஒவ்வொரு நாளும் வாழணும். Every day you live, you think that this is the last day that you will live for Christ. அப்படி வாழும்போது ஆண்டுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம புதிய காரியங்களை செய்யணும். நமக்குலாம் என்ன பிரச்சனை? ஒரு மாசத்துக்கு பிளான் போட்டு வச்சிருவோம். பிளான் போட்டு வச்சுட்டு நாளைக்கு பத்தி நம்ம கவலைப்படுறது கிடையவே கிடையாது. நல்லதுதான், ஆண்டவர் சொன்னார் நாளைக்குள்ள நினைச்சு நீ கவலைப்படாது, அது வேற கவலை. ஆனா நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு பிளான் பண்ணிட்டு அதுதானே பிரச்சனையா இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நான் வாழ நாள், இதான ஆண்டுக்காக நான் கடைசியா வாழ்ற நாள், நாளைக்கு எனக்கு இல்லை, நாளைக்கு நான் பரலோகத்துக்கு போறேன் அப்படி நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தோம்னா அந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டுக்காக நம்ம ஏதாச்சும் செய்து கொண்டே இருப்போம். அது இன்னைக்குமே நம்ம சிந்தனை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆமென். அதை ஆண்டு எதிர்பார்க்கிறார், அதை ஆண்டு எதிர்பார்க்கிறார் தேவஜனமே. அடுத்தது இரண்டாவது என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு? தொடர்ந்து வாசிங்க. அதை கை கொண்டு மனம் திரும்பு. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. நீ எந்திரிக்கலனா, நீ எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகலனா என்ன பண்ணுவாரு? தொடர்ந்து, நான் திருடன் போல வந்து, ஆமா நான் வருவேன் திருடன் மாதிரி, நான் எப்ப வருவேன்னு கூட உனக்கு தெரியாது. தேவஜனமே, என்னோட திரும்பி கொடுங்க. யோவான் 10வது அதிகாரம் வசனம் 10. யோவான் 10:10. நல்ல நம்பர்னு சொல்லி எடுத்துறாதீங்க தயவு செஞ்சு. 10:10. பாருங்க, திருடன் எதுக்கு வரானா? திருடன் எதுக்கு வரானா? திருடவும் கொள்ளனுக்கும் வரானா? இப்ப நம்ம பார்த்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு எப்படி வரேன்னு சொன்னாரு? 10:10 பார்த்தோம். திருடன் வந்து கொல்றதுக்கும் திருடுறதுக்கும் தீமை கொண்டு வரதுக்கு வரான். ஆனா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:3ல ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எப்படி வர போறாரு? திருடனா வர போறாரு. அப்ப ஆண்டவரும் திருடனா வராருன்னா அப்ப அங்க அழிவு இருக்குமா, நன்மை இருக்குமா? அழிவுதான் வரும். ஆமாதானே? இரண்டாவது வருகைக்கு இது எல்லாம் நம்மளோட கிருபையின் காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது வருகையில ஆண்டவர் இன்னும் ஐயோ பரவாயில்ல, ஆண்டவர் தட்டி கொடுப்பாரு, ஆண்டவர் சயம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் சயம் பண்ணுவாரு. இந்த பூனை கழுத்துல பிடிக்க தெரியுமா? குட்டிய அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி நரகத்துல போட்டுருவாரு. நான் சொல்லல, வசனம் சொல்லுது, திருடன் போல நான் வரப்போகிறேன் என்று சொல்லி. தேவஜனமே, ஜாக்கிரதையாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது என்று சொல்லி அதையும் நம்ம சிந்தனையில நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். நீ சிந்தித்து பார் என்று சொல்லி இந்த வசனத்துல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒண்ணு, நீ கேட்ட சத்தியம். இரண்டாவது, என்னோட வருகை எப்படி வரணும்னு உனக்கு தெரியாது, நான் திருடன் போல வருவேன். நீ ரெடியா? இல்ல திருடன் சொல்லிட்டு வருவானா? சொல்லிட்டு வரமாட்டான். எல்லாருமே பார்க்குற மாதிரி வெளிச்சமான நேரத்தில் வருவான் திருடன்? வரமாட்டான். எப்போ வருவான்? எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில், நம்ம பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அவன் வருவான். ஆண்டவர் அப்படிதான். நம்ம ஏதோ தான் இருக்கிற நேரத்தில் அவர் வந்தாருன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் ஒரு 5 நிமிஷம் வரீங்களாண்டவரே கேட்க முடியுமா? ஆண்டவர் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வாங்க, நானும் கிளம்புறேன்.
கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், கேட்க முடியுமா? முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, இது ஒரு முக்கியமான காரியம். ஆண்டு 2வது வருகை, உலகம் அழியும் அந்த ஆண்டு சொன்னாரு. இப்ப உலகம் எங்க போய் கொண்டு இருக்கு? எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கு? அதை நோக்கி தான் உலகம் போய் கொண்டு இருக்குது. கேண்டில் பத்த வைக்கிறோம் தெரியுமா? பத்த வச்சோடனே அது எப்படி சுருங்கிக்கிட்டு போய்கொண்டே இருக்குதோ அதுதான் வாழ்க்கையின் உலகம். அவர் உருவாக்கும் போதே அதை பத்த வச்சுட்டாரு. இப்ப அது கேண்டில் முடிஞ்சு அஞ்சு போக போகுது. அந்த காலகட்டத்தில் தான் இருக்கணும். ஆண்டு எப்பனாச்சு வர ஆயத்தமா இருக்கிறார். நம்ம அதை பத்தி சிந்திக்கிறோமா இல்லையா கேள்வி. அதுக்கு நம்ம விழித்திருந்திருக்கணும். திருட வருவான், அதான் சிசிடிவி இருக்கேன்னு நினைச்சானா, சிசிடிவி வந்து அவன் திருட்டு போனதுக்கு அப்புறம் எவன் திருட்டு போனான்னு பார்க்கதான். திருட்டு போன ஜாமெல்லாம் வந்துருமா? வந்துருமா? நம்ம சேர்ச்சில் போட்டிருக்கோம், ஏதோ கண்ணாடி உடையுது, சிசிடிவி பார்த்தீங்கன்னா கண்ணாடி சொந்த மாதிரி ரிப்பேர் ஆகிருக்குமா? இல்லை தானே? என் மண்டையில் வந்து விழுவுது அதே கண்டு, என் மண்டை நல்லா இருக்குமா? இல்லை தானே? அழிவு திருட வந்தா அழிவு தான். என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் வந்தாருன்னா 2வது வருகைக்கு வந்ததுதான், போனதுதான். அப்ப ஐயோ அங்கோ பேரிச்சே வலிக்குதே கொடையதேன்னு சொன்னா ஒண்ணும் முடியாது. தேவஜனமே, இன்னைக்கு முதலாவது வேக்கப், 2வது வாஷ் அப். முதலாவது எந்திரிக்கணும், 2வது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். 3வது காரியம், அடுத்தது என்ன பண்ணுவோம்? பாகுல் பாக்கி கோசுகி சுச்சி முக்கா, அடுத்தது பகாய் பாச்சு, அப்புறம் சரப்பான். பக்காய் பாச்சுக்கெல்லாம் என்ன பண்ணோம்? எந்திரிச்சோடனே குளிச்சு கிளம்பினே அடுத்தது என்ன பண்ணோம்? எங்கேயாச்சும் நடந்து போவோம் தானே? வேலைக்கு போனா வேலைக்கு போவோம், ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலுக்கு போவோம், ஏதாச்சும் செய்வோம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ முதலாவது எந்திரி, முதலாவது தூக்கத்திலிருந்து நீ எந்திரிச்சு சிந்தனையெல்லாம் ரிஃப்ரெஷ் பண்ணு. ஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் என் கூட வா, நடந்து போவோம் என்று சொல்லி 3வது கம் வாக் வித் மீ, வாக் அப் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனமே, அது என்றது அடுத்த வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அவர்கள் என்னோட கூட என்ன பண்ணுவார்களா? நடப்பார்கள். தேவஜனமே, யாரு கூட நடக்கணும்? யாரு கூட நடக்கணும்? ஆண்டவர் கூட நடக்கணும். நம்ம யாரு கூட நடந்துட்டு இருக்கிறோம்? நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவர் கூட நடக்கிறேன்னு. என்ன நீங்களா யோசிக்கிறீங்க? சந்தேகமா இருக்குதா? உங்களுக்கே சந்தேகமா? நான் யாரு கூட நடக்கிறேன்? ஆண்டவர் கூட நடக்கணும். தேவஜனமே, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளார சில பேர் செத்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாரையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னோட நடப்பார்கள். தேவஜனமே, நீங்க ஆண்டோட நம்ம நடக்க வேண்டும். தேவஜனமே, முதலாவது தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் சிந்தனை எல்லாத்தையும் அப்படியாக ஞாபகப்படுத்திட்டு, ஆண்டு எனக்காக வந்தார்ல, அவர் ஞாயிற்றுக்கு நாள் வரப்போதில்ல, நான் ஆண்டு கூட நடக்க போறேன் என்று சொல்லி நம்ம சொல்லணும். ஆண்டு கூட நம்ம நடக்கணும். தேவஜனமே, அந்த வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 4வது வசனத்தை, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களாக இருப்பதனால், because they are worthy, அவர்கள் பாத்திரவான்களாக இருப்பார்கள். தேவஜனமே, ஆண்டவர் கூட நடக்கிறதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். ஆமாதானே? இப்ப கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் கணவன் மனைவி தான் கூட நடக்க முடியும். ஆமாதானே? யார்? அவர் தான் பாத்திரவான்கள், அவர்கள் தான் கணவர், அவர் தான் மனைவி. வேற யாராச்சும் கூட நடந்தா என்ன ஆகும்? போச்சு. ஆமாதானே? ஆமா. நீங்க ஆண்டவர் அதான் கேட்கிறார், என் கூட நடக்க அவர்கள் பாத்திரவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அவர் கூட நம்ம நடக்க நம்ம பாத்திரவான்களான்னு சொல்லி அவர் சிந்திக்கிறாரா? Are we worthy to walk with him? ஆண்டவர் கூட நடக்க நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், பாவத்துல இல்லாதவர்கள் அவர்களை கூட நடக்க அவர்கள் பாத்திரவான்கள். தேவஜனமே, இன்னைக்கு
நம்ம ஆண்டுக்கூடாக நடக்கிறதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும். எப்படி பாத்திரவான்களாக இருக்கணும்? நம்மளோட சட்டையில கரை இருக்கக்கூடாது, அப்படின்னா பாவம் இருக்கக்கூடாது. தேவஜனமே, நம்ம ஆண்டு கூட நடக்கிறதுக்கு ஆவியில நம்ம எந்திரிப்போம், சிந்தனையை மறுபடியும் சரிப்படுத்திட்டு பரிசுத்தமாக ஆண்டு கூட நடப்போம். ஆமென். ஏனோக் வாழ்க்கையை பாருங்க. ஏனோக் வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனோக் வாழ்ந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அப்படியே காண போயிட்டாராம். யார் காண போனாரு? ஆமா, ஆண்டவரோட அவன் நடந்தான். ஏனோக் walked with God என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனோக் ஆண்டவரோட அப்படியாக ஒன்னாக ஆண்டவர் விருப்பத்தின் பிரகாரம் அவன் நடந்து கொண்டான். அவனுக்கு மரணம் வரவே இல்லை. ஆண்டவர் அவன் அப்படியாக எடுத்துக்கொண்டார். தேவஜனமே, நம்ம இன்னைக்கு ஆண்டோடு நடக்கிறவர்களாக இருந்தா நம்மளும் அப்படியாக பாலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். என்ன ஒரு விசுவாசம்! நான் என்ன சொன்னேன்னு வளர்ந்துச்சா இல்லையா? சரியா? நம்மளும் ஏனோக் மாதிரி பாலுகத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் சாவாமே. ஆமென். உங்க விசுவாசத்தின் பிரகாரம் அது ஆக கடவுது. சரியா? பரவாயில்ல. இப்ப மறுபடியும் சத்தியத்துக்கு வருவோம். பாருங்க, ஏனோக்கு ஆண்டவரோட நடந்தார் என்று சொல்றது அர்த்தம் என்னன்னா, இந்த ரெண்டு பேப்பர் நம்ம இருக்கு, ரெண்டு பேப்பர் இருக்குல்ல, பேப்பரை ரெண்டையும் கம்பு வச்சு ஒட்டினா எப்படி இருக்கும்? ஒட்டிக்கும். திருப்பி ரெண்டு பேப்பர் தனித்தனியா எடுக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவு தான் ஆண்டு கூட நடக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, எனக்குன்னு சொல்லி பாத்திரவான்களாக நான் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் என்னோட கூட நடப்பார்கள். அப்படின்னா நம்மளும் ஆண்டவரும் ஒன்னாக ஒற்றுமையாக இருப்போம். தேவஜனமே, ஆனா அப்படி ஆகிறதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கிறோமா இல்லையா தான் இப்ப ஒரு பெரிய கேள்வி. அதனாலதான் சார்டிஸ் திருச்சபை ஆண்டவர் சொல்றாரு, எந்திரி, தூங்குனது போதும், எந்திரி, எந்திரிச்சு என் கூட வா, நடந்து வா. தேவஜனமே, 2 வாரத்துக்கு முன்னாடி, 3 வாரத்துக்கு முன்னாடி நோய் ஆராதனை நம்ம பார்த்தோம். கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேய்ப்பனாக இருந்தோம்னா நம்ம அவர் மேய்ப்பனாக பின்னாடி, அவரோட மேய்ப்பனாக அவரோட ஆடுகளாக பின்னாடி போகணும், நடக்கணும். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இதுதான். 5வது வசனத்தை வாசிங்க. வெண்வஸ்திரம் தரித்து ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஜீவ புஸ்தகத்துல நாமத்தை கிறுக்காம என்ன பண்ணுவாரா? பிதாக்கு முன்பதாக நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாராம். அதான சொல்றாரு, ரெக்கமெண்ட் பண்ணுவாராம். இன்னைக்கு அங்க ரெக்கமெண்டேஷன் தேடும். ஆனா எதுவும் இந்த ரெக்கமெண்டேஷன் மேல ஒண்ணுமே பெரிதானது கிடையாது. குமாரன் பிதாக்கு முன்பதாக இந்த பையன், இந்த பிள்ளை சிறந்தது, அப்பா சிறந்தது, நல்ல பிள்ளை அப்படின்னு ஆண்டவரே ரெக்கமெண்ட் பண்ணுவார். உலகத்துல ஒரு ரெக்கமெண்ட் பண்ணாதான் அது அதிக குறைமா இருக்கும். ஏன் அதிக குறைமா இருக்கும்னா, கூட்டாளிகள் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சவங்க என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா குமாரன் பிதாக்கள் நம்ம எப்படி நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? நம்ம ஆண்டவர் கூட நடந்தோம்னா அவரே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஆமென். முன்னே நல்லா யோசிச்சு பாருங்க. 4 திருச்சபையை முன்னாடி பார்த்தோம். வருகிற நாள்ல இன்னும் 2 திருச்சபைகள் நம்ம பார்ப்போம். எல்லா திருச்சபையிலையும் ஒரு காரியம் எல்லா திருச்சபையிலும் இருந்தது. அது என்னன்னு யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு நல்ல காரியம் வச்சுக்கோமே, எல்லா திருச்சபைக்கும் ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னார். அது என்ன? ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆவியானவர், ஒவ்வொரு திருச்சபைக்கும், இந்த திருச்சபையை தவிர எல்லா திருச்சபைக்கும் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன தெரியுமா? நீங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்களுக்குள்ளார எனக்காக மரித்தவர்கள் இருக்கிறார்கள். அவன் எனக்காக, என் பேருக்காக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த திருச்சபைக்கு சொல்லவே இல்லை. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கும்? தூங்கி கொண்டிருந்த திருச்சபைக்கு என்னங்க உபத்திரம் வரப்போகுது? தூங்கி கொண்டிருக்கிறவனுக்கு
யாருங்க சமைச்சு சாப்பாடு ரெடியாக பண்ணி வைப்பா? ஆமாம் தானே? வீட்டில் உங்கள் பிள்ளைங்க தூங்கிட்டே இருந்தா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு கரெக்டாக தண்ணி கழிக்க வைப்பீங்களா? எங்கள் அம்மா அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றுவாங்க. எந்த ராமணியாச்சு யாராச்சும் கழிக்க வைப்பீங்களா? தூங்கிக்கிட்டே இருக்கிறா சமைச்சு வைப்பீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணாமல் என்ன லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணி வைப்பா. அதெல்லாம் பசி எடுத்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட மாட்டேன். நேரத்துக்கு தூங்கிட்டே இருந்தா அண்ணனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பீங்களா? இல்லை தானே? ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிக்கிட்ட இந்த திருசபைக்கு என்னங்க உபத்திரம் வரப்போகுது? தேவஜனமே, இன்னைக்கு நம்ம தூங்கி கொண்டு இருக்கும் ஆவிக்குரிய ரீதியில யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த திருசபையில ஒரு உபத்திரமும் கிடையாது. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, எனக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்க ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க நம்மளும் தூங்கி கொண்டு இருந்தோம்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. ஒன்றும் இருக்காது. ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஐயோ எனக்காக கஷ்டப்பட்டியே, ஐயோ எனக்காக செஞ்சே, ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதான் தூங்கிட்டு இருந்தா. தேவஜனமே, திருசபையாக நம்ம எந்திரிப்போம். ஆமென். ஏற்கனவே எந்திரிச்சு தான் இருக்கிறோம். இன்னும் உற்சாகமாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை இந்த ஒவ்வொரு நாளும் நான் கடைசி நான் ஆண்டுக்காக வாழ்றேன் அப்படின்னு நினைச்சு நம்ம வாழ்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். அப்ப பலவீனமாக இருக்கிற திருசபை என்ன செய்யணும்? முதலாவது தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றார், தூக்கத்துல இருந்து எந்திரி. ரெண்டாவது ஃப்ரெஷ் ஆகு, வாஷ் ஆ, எஞ்சி மூஞ்ச கழுவு, குடி, பல்ல வழக்கு. நான் கேட்ட சத்தியத்தை சிந்தித்து பாரு என்று சொல்லி ஃப்ரெஷ்ஷா பண்ண சொல்றாரு. மூன்றாவது, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என் கூட வா, நடந்து வா, நான் உன்னை கொண்டு போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவஜனமே, இன்றைக்கு திருச்சபையாக இந்த 3 காரியத்தை நம்ம பாருங்க. முதலாவது ஆவிக்குரிய ரீதியில முதலாவது எந்திரிப்போம். ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆவிக்குரிய ரீதியை நம்ம எந்திரிப்போம். எந்திரிச்சுட்டு ஆண்டவர் கேட்ட சொல்ற சத்தியத்தை நம்ம ஃப்ரெஷ் ஆகும். ஃப்ரெஷ் ஆனதுக்கு பிறகு ஆண்டவர் கூட நம்ம நடப்போம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த சார்டிஸ் திருசபை கொஞ்ச நேரத்துல சார்டினாக அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி வச்சு அப்படியே இந்த திருசபை செத்து போயிருச்சு. இன்னைக்கு சார்டிஸ் இந்த பட்டணத்துக்கு திறக்கில நம்ம போனோம்னா சார்டின் டின்னு கூட இருக்காது சார்டிஸ்ல. ஆமா, ஆனா 3 தூணு தான் நிற்கிதான். இப்போதைக்கு 3 தூணு தான். தூங்குன திருசபை தூக்கத்தா இன்னைக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் டிஎம்சி சுமைசிப்பு எப்படி இருக்கும்? நம்மளும் 3 தூணா நின்றுட்டு இருக்கோம்ப்பா. நம்ம மற்றவர்கள் வாழ்க்கையில தூணாக நின்று ஆண்டவர்களாக நடக்கும். ஆமென். கண்கள் மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எழுந்திட்டு கண்கள் மூடி ஜெபம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வேண்டியமா பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கிருபைக்காக அன்புக்காக நன்றி. இந்த வேண்டிய ஆண்டவரை சாட்டிஸ் திருசபையை நாங்கள் பார்த்தோம். எவ்வளவாக ஆரம்பத்தில் ஆண்டவர் அவர் உற்சாகமாக ஆண்டவரை சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நாட்கள் வர வர ஆண்டவரே ராஜா எப்படி கல்லுள்ள நிலத்துல ஆண்டவரை விதைத்த விதைகள் போல ஆரம்பத்தில் அப்படியே வந்தாலும் வேறு இல்லாமல் மரித்து போனது என்று சொல்லி நீர் சொன்னீரோ, அதே போல இந்த திருசபையும் அப்படியாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கையும் ஆண்டவரே நாங்கள் இப்படி இல்லாதபடி நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் போல உமக்காக என்றைக்குமே ஆண்டவரே ஆவியில விளைத்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியில நாங்கள் விளைத்திருக்க வேண்டும். ஆவியில நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நீர் வரும்போது ஆண்டவரே இது உங்களுடைய வருகை என்று சொல்லி நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படியாக மந்தமாக ஆண்டவர் தூக்கத்தில் அப்படியே மிதந்து கொண்டு இல்லாதபடி ஆவியில நாங்கள் ஆண்டவரை விடுத்திருந்து என்றைக்குமே நாங்கள் கேட்ட சத்தியத்தையும் ஆண்டவரை உடைய நியாயத்திற்கு நாள் வந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி அது என்றைக்குமே எங்க சிந்தனையில புதிதாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு நான் கரிசன ஆண்டுக்காக நான் வாழ்கிறேன், நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி அந்த சிந்தனை நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபை தாரும். அப்படியாக நாங்கள் இருக்கும்போது நாங்கள் உங்களோட நடப்போம். ஆண்டவரே, உங்களோட நாங்கள் நடப்போம். ஏன்னா உங்களோட நடக்க நாங்கள் பாத்திரவான்களாக இருப்போம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்களோட சட்டையில ஆண்டவரே எந்த கரையும் இருக்காது. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில நாங்கள் தெளிவாக இருக்கும் விழித்திருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
அப்பா முற்றிலுமாக உங்க சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட நீ தங்கிரும் ஆண்டவர். மனைவி நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே அப்பா அடுத்த வாரம் ஆண்டவர் திருசபைக்கு நாங்கள் வந்து கலந்து கொண்டு வரைக்கும் எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே ஆண்டவரை நாங்கள் விழுத்திருந்து ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதி நாங்கள் விழுத்திருந்து ஆண்டவரை சொல்லுகிறத நாங்கள் கவனமாக காது கொடுத்து நாங்கள் கேட்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. 6வது வசனம் சொல்லுகிறது, காது இருக்கிறவன் கேட்க கடவுள் என்று சொல்லி தேவஜனமே நாங்கள் கேட்டு உங்களுடைய பாதையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கருத்து நாங்களும் பகிர்கிறோம் ஆண்டவரே. இது பிறகு நடக்கிற ஊழியங்களில் ஆண்டவரே அப்பா எல்சிசி ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனான பிதாவே ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலமும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென்.